எதற்காக சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு நான் கேட்டேன். நம்ம இத்தனை விலங்குகள் இருக்குது, யானைகள் இருக்குது, கரடிகள் இருக்குது, சிங்கத்தோட பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்குது, எதுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா ஒரு காரியத்தை சொன்னாங்க. இப்போ காட்டில் வந்து சிங்கத்துடைய கர்ஜனை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. மற்ற விலங்குகளுடைய சத்தத்தை விட சிங்கம் வந்து ஒரு கர்ஜனை, ஒரு சவுண்டு விட்டதுன்னா வந்து பயங்கரமான ஒரு சவுண்டாக இருக்குமா. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வரைக்கும் அந்த சத்தம் வந்து துணிக்கும், பயங்கரமாக கேட்குமா. சிங்கம் ஒரு சத்தம் போடும்போது அந்த சத்தத்தை கேட்டு காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் சிதறி அடித்து பயந்து ஓடுமா. சிங்கத்துடைய குகைக்கே சில இரைகள், சில மான்கள், சில மாடுகள், சில அதுக்கு தேவையான விலங்குகள் இதோடைய குகைக்குள்ளேயே பயந்துவே உள்ளுக்குள்ளே வந்துடும். சிங்கம் கையை வச்சு ஒரே அடித்து அந்த இறைகளை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு, குட்டிகளுக்கு கொடுக்குமா அப்படிங்க அம்மா சொன்னாங்க. அப்போ ஓ, அதுக்காக தான் சிங்கம் குறிப்பிடப்பட்டிருக்குது. வேதத்தில் சொல்லப்படக்கூடிய அநேக விலங்குகளை பற்றி, பறவைகளை பற்றி, சில மரங்களை பற்றி உதாரணம் சொல்லியிருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்குது.